இந்த பையன் ரொம்பவே காஸ்ட்லியான பேக் எடுத்து தன்னுடைய ஒய்ஃப் கிட்ட கொடுக்குறான். தென் அவன் சொல்றான், இது என்னோட கிளைண்ட் கிட்ட இருந்து எனக்கு கிடைச்சதுன்னு. இதே மாதிரி தான் இவ்வளவு நாளா அந்த பையன் என்னெல்லாம் கிஃப்ட் வாங்கி தன்னுடைய ஒய்ஃப் கிட்ட கொடுக்குறானோ எல்லாத்தையுமே தன்னுடைய கிளைண்ட் கிட்ட இருந்து வந்ததுன்னு தான் சொல்றான். ஒரு நாள் இந்த பொண்ணுக்கு ரொம்பவே பிடிச்ச கான்சர்ட்டோட டிக்கெட் எடுத்துட்டு வந்து அந்த பொண்ணு கிட்ட கொடுக்குறான். தென் அப்பவும் சொல்றான், இது என் கிளைண்ட் கிட்ட இருந்து எனக்கு கிடைச்சிச்சுன்னு சொல்றான். இதனால அந்த பொண்ணு ரொம்பவே மனசடைஞ்சு போயிடுறா. யார் அந்த கிளைண்ட்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஆர்வமா இருக்கிறா. இதனால அந்த பொண்ணு அந்த பையன் கிட்ட டிவோர்ஸ் கேட்கறா. தென் அவன் ரொம்பவே கோவமா ரிப்ளை பண்றான், நான் மட்டும் இல்லைன்னா உன்னால இந்த உலகத்துல வாழவே முடியாதுன்னு சொல்றான். இந்த சொசைட்டில உன்னை எல்லாருமே தப்பா பேசுவாங்க அப்படின்னு சொல்றான். பட் அந்த பொண்ணு இருந்தாலும் எனக்கு பரவாயில்ல, எனக்கு டிவைஸ் கொடு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இதுக்கு அடுத்து என்ன ஆச்சுங்கிறத நீங்க பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் இந்த ஃபர்ஸ்ட் டைம் எங்களுடைய சேனலை பாக்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. தென் இவன் கோவமா அந்த பொண்ணை நடு ரோட்ல இறக்கி விட்டுருவான். தென் அந்த பேக்கையும் தூக்கி அந்த பொண்ணு மேல எரிஞ்சிருவான். இதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் பேச்சுவார்த்தை கிடையாது. தென் ஒரு நாள் இந்த பொண்ணு காரை ஓட்டிட்டு வரும்போது சடனா ஆக்சிடென்ட் ஆகிடுது. இதனால இந்த பொண்ணுக்கு ரொம்பவே அடிபட்டது. தென் ஹாஸ்பிட்டலையும் சேர்த்திருக்காங்க. உடனே நர்ஸ் வந்து சொல்றாங்க, உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது உங்க கூட இருக்கணுமான்னு சொல்றாங்க. இந்த பொண்ணு தன்னுடைய ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பட் அவங்க ஹஸ்பண்ட் காலை எடுக்கிறதே இல்ல. அப்பதான் இந்த பொண்ணுக்கு இன்னொரு விஷயம் தெரிய வருது, அந்த ஹஸ்பண்டோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் அட்மிட் பண்ணிருப்பாங்கன்னு. உடனே அந்த எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டை பாக்குறதுக்காக இவங்க போறாங்க. தென் அப்படி போகும்போது அவங்க ஹஸ்பண்ட் அங்க உட்கார்ந்து இருக்காரு. தென் அவங்க எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டை ரொம்பவே பத்திரமா பார்த்துட்டு இருக்காரு. இதை பார்த்த இந்த பொண்ணு ரொம்பவே மனசுடைஞ்சு போயிருதா. தென் இவங்க சடனா அப்பவே அவங்க ஹஸ்பண்டுக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணி நீங்க எங்க இருக்கீங்கன்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு, நான் வீட்டுல தான் இருக்கேன்னு போய் சொல்றாரு. இதை கேட்ட உடனே அந்த பொண்ணு ரொம்பவே அழ ஆரம்பிச்சிடுறாங்க. தென் மறுநாளே அந்த பொண்ணு தன்னுடைய பேக்கிங் எல்லாத்தையும் தன்னுடைய திங்ஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டு டிவோர்ஸ் அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணிட்டு டேபிள்ல வச்சுட்டு போயிடுறாங்க. இதை பார்த்த ஹஸ்பண்ட் ரொம்பவே காண்டாயிடுறான். தென் அந்த பொண்ணுக்கும் கால் பண்ணி, நீ என்ன ரீசனுக்காக எனக்கு டிவோர்ஸ் கொடுக்குற சொல்லுன்னு சொல்லி கேட்கறான். தென் இந்த ரீசன்ல அந்த பொண்ணு எழுதியிருக்கிறா, என் ஹஸ்பண்டால குழந்தை பெற்றுக்க முடியாது, நானும் நிறைய தடவை அந்த ஹஸ்பண்ட் கிட்ட ட்ரீட்மெண்ட்க்கு வர சொல்லி கேட்டிருக்கேன். பட் அவர் ட்ரீட்மெண்ட்க்கு அக்செப்ட் பண்ணிக்கிட்டதே கிடையாது. அதனால நான் இவருக்கு டிவோர்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு வேலிடான ரீசனை எழுதியிருக்காங்க. இதனால அவங்களுக்கும் டிவோர்ஸ் கிடைக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. இதை கேட்ட அந்த ஹஸ்பண்ட் ரொம்பவே கோவப்பட்டு டேபிள்ஸ் மேல எல்லாத்தையும் தூக்கி போட்டு எரிய ஆரம்பிச்சிட்டான்.